என்னக்கா? என்னது இந்த கெட்டப்? பேண்ட் அதோட பேண்ட் தானா? வர நிறுத்துற அவன பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கலாம்? என்னது? இல்ல நானே இது என்ன இது? ரீல்ஸ் எடுக்க தான் ரெடியான. நானே இப்ப சமைக்க போறேன். என்ன சமைக்க போறீங்க? நானா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செய்ய போறேன். பிரியாணிக்கு குக்கர் வச்சு ஆயில் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்படியே கிரேவிக்கு இந்த பக்கம் கடாய் வச்சு இதுலயும் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சுட்டுருச்சு. பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு இது போட்டுக்கலாம். இந்த பக்கம் கடாயில பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் கிரேவிக்கு. இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலயும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிண்டிக்கலாம். கிரேவிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தக்காளி போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வளர்ந்துறதுக்கு அப்படியே கிரேவிக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா சமைக்கணும். மணி 7:45 ஆகுது. அதனால இந்த லைட் எல்லாம் நீ காட்டக்கூடாது. அதெல்லாம் ஏன் காட்டுற? சீக்கிரமா சமைக்கணும். சமைச்சிட்டு சீக்கிரம் சாப்பிடுற வழியை பார்க்கணும். நான் வெட்டவே இல்லை, நீ ஏன் இதெல்லாம் எடுக்கிற? கேமராமேன் சரியில்லை. கிரியேட்டிவிட்டி எல்லாம் காட்ட வேண்டாம்ப்பா, சிம்பிளா எடுப்பா. ஐயோ சீக்கிரம். போதும் போதும் போதும். பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பீஸா சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு கொஞ்சம் எலும்பு இல்லாத கொடுக்கலாம். உன்னை வீடியோ எடுக்க சொன்னா அப்ப நீ வீடியோ எடுக்காம நீ போய் அங்க போய் டிவி பார்த்துட்டு இருக்கப்பா. ஏன்பா டிவில என்னதான் பார்த்துட்டு இருக்கியா? சிக்கன் போட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கும் சரி கிரேவிக்கும் சரி நான் மசாலா ஐட்டம் வந்து எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா மசாலா ஐட்டம் வந்து நான் சேர்த்து சமைக்க மாட்டேன். எப்போவாவது ஒரு தடவை இந்த கடை டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த மசாலா ஐட்டம் வந்து நான் சேர்த்துக்குவேன். இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இல்லைன்னா அந்த கிரேவிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுப்பேன். அது மட்டும்தான் போடுவேனே தவிர மற்றபடி வேறு நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வந்து மசாலா ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒரு 2-3 நாளாக உடம்புக்கு முடியல, அதான் வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு பேய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களும் எப்போவாவது வாரத்தில் ஒரு நாளாவது சமைச்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே பாய். அந்த நிற்கிறதுல பேய், அதுதான் நானும் சொன்னேன்.